இந்த எல்லோ கலர் எனக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த தீபி அன்னைக்கு போயிருக்கலையும் எல்லோ தான் எடுத்தா, இப்பவும் எல்லோ எடுத்திருக்கா. யான் தான் இப்படி இருக்காளோ தெரியலம்மா. ஒரு எல்லோ காணாதாக்கும் இவளுக்கு. கடையில இருக்க எல்லோ எல்லாமே இவளுக்கு தான் போலையா. இவளுக்கு இதுக்கு இடையில எல்லோ கலர்னா அவ்வளோ பிடிக்கவே செய்யாது, பிங்க் கலர் தான் பிடிக்கும். அப்படி இருக்கையில எதுக்கு எல்லோ எல்லோவா எடுக்கானே தெரியல, வேணுனே பண்ணிட்டு இருக்கா. பூமாரி, வா தீபி. என்னாச்சு, ரெடி ஆயாச்சோ? ஆமா, ரெடி ஆயாச்சு. என்ன சித்தி ஏதாவது கூப்பிட்டாங்களோ? ஆமா, என்ன ஹேர் ஸ்டைல் இது? பார்க்கிறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. ஏன் பூமாரி சித்தி தான் பண்ணி விட்டாங்க, நல்லா தானே இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. நீ எப்பவும் கட்டுவீல அந்த மாதிரி தான் உனக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு மீனாம்மா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறோம்ல, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கணும்னு சித்தி தான் எனக்கு இந்த மாடல்ல கட்டி விட்டாங்க. நல்லா தான் இருக்கு. நான் கூட கண்ணாடி பார்க்க தான் செஞ்சேன், எனக்கு பிடிச்சதானே இருந்துச்சு. ஐயா, நல்லாவே இல்ல. நான் தான் சொல்றேன்ல நல்லா இல்லன்ட்டு, வேற மாட்டிக்கோ. உனக்கு கூட தான் நல்லா இல்லன்னு எத்திச்சுடி. நான் ஏதாவது சொல்றேனா? எவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு. ஐயோ பாவமே, நல்லாவே இல்லையே சொல்லுவோமேன்னு பார்த்து சொன்னேன்னா நீ என்னையே சொல்றியோ? சரியான ஆளுதான் நீ. ஆமா, கையில என்ன பர்ஸ்லாம் வச்சிருக்க, எதுக்கா? ஆமா, மீனம்மா வீட்டு ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் வருவாங்கல்ல, அப்ப நான் பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கணும்ல. இந்த எல்லோ கலருக்கு நல்ல மேட்சா இருந்தது இந்த பர்ஸ், அதான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்படி இருந்தது என் நெத்திச்சி பூ? ஏன் தீபி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு. என்ன இப்போ? என்னன்னாலும் கேளு. ஆமா, எப்போ பார்த்தாலும் எல்லோ கலரா எடுக்கியா? அன்னைக்கு நம்ம போயிருக்கையிலயும் நீ எல்லோ கலர் ட்ரெஸ் தானே எடுத்த, இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு எல்லோ. ஏன் பூ மாதிரி நீ எடுக்கணும்னு நினைச்சியோ? ஆமா, நினைச்சேன்டா. நானும் எல்லோல ஆசைப்படதான் செய்வேன்னு உனக்கு தெரியதானே செய்யும். எப்போ கடைக்கு போனாலும் நீ எல்லோவா எடுக்கிற, ஏன் சொல்லு பாப்போம். எனக்கும் இப்ப எல்லோ பிடிக்கிற மாதிரி இருக்கு, அதான் எடுத்தேன். இப்ப என்ன உன் ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு, இன்னமும் நல்லா இல்லாத ட்ரெஸ் எங்க அப்பா உனக்கு எடுத்து தந்த மாதிரி பேசுற. நான் உன்னை என் ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்லலையா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்றியன்னு தான் சொல்றேன். எனக்கு பிடிச்சிருக்கு எடுத்திருக்கேன். உனக்கு பாரு, அந்த ஷாலும் சேம் கலர், ட்ரெஸ்ஸும் சேம் கலர், அப்படியெல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்காது. எனக்கு தனித்தனி கலரா இருந்தா தான் நல்லா பிடிக்கும் பாத்துக்கோ. ஆமா, ரொம்ப முக்கியம். ஏதாவது எக்ஸாம் வச்சா மட்டும் இவ்ளோ சப்ஜெக்ட் யாரு வைக்க சொன்னா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரே சப்ஜெக்டா வைக்கலாம்லன்பா. ட்ரெஸ்ல மட்டும் எப்படி பாக்குறா, இது வேற வேணுமா அது வேற வேணுமா, சரியா உள்ள ஆளுதான் இவ. ஏன் பூமாரி, மீனாம்மா பெரிய வீடா கட்டிட்டாங்களோ? தெரியலையா, நானே போய் பார்க்கவே இல்ல. சும்மாதான் உங்க அப்பா ஏதாவது உனக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாங்களான்னு பேரு, அது கூட கிடையாது போலையா. எங்க அப்பா என்ன கூப்பிட்டதான் செஞ்சாங்க, நான் தான் போகல. சரியா, நீ ரொம்ப பேசாத. நீ அம்மா கோவம் வருது என்ன உனக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீ கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். ஏன் பூமாரி, உங்க அப்பா உனக்கு கூப்பிடவே இல்லை, எனக்கு தான் நல்லா தெரியுமே. நீ என் கூட தான் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வர்ற, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னால இருக்கோம். அப்ப எப்படி உங்க அப்பா ஃபோன் பண்ணது எனக்கு தெரியாம போச்சு? பூமாரி சித்தி கிட்ட எங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, பூமாரியை வர சொல்லுங்கன்ட்டு. சித்தி தான் அவளுக்கு படிக்க வேண்டி இருக்குன்னு சொன்னாங்கன்னு சித்தியே என்கிட்ட சொன்னாங்க. அத நீ நம்புறியா? சித்தி உன்கிட்ட சும்மா சொல்லுவாங்க பாத்துக்கோ. உங்க அப்பா ஃபோனே பண்ண கிடையாது. அவங்களுக்குலாம் உன்னை கூப்பிடுறதுக்கு இஷ்டம் கிடையாது போல. ஐயோ பாவமேன்னு கூப்பிட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டுமே, என்னதானே பாவமேன்னு கூப்பிட்டாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம ஒண்ணுன்னா சொல்லிட்டு இருக்கியா? எதுக்கு இப்ப அழுறியா? நான் ஒண்ணுமே சொல்ல கிடையாது உன்கிட்ட. தேவையில்லாம நான் அழ வைக்கணும்னு தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்க. இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ தான் தேவையில்லாம அழுற. இதுக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா? நீ தான் தீபி ஒண்ணுன்னா சொல்லிட்டே இருக்க. நான் ஃபங்க்ஷனுக்கு எல்லோ கலர் எடுக்கணும்னு நினைச்சேன்னு எடுக்க கூட விடல. கடைசில என் ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்ணிக்கிட்டு என் ஹேர் ஸ்டைலே கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அதுக்கும் நான் ஒண்ணும் சொல்லலன்ட்டு எங்க அப்பா கூப்பிடலன்ட்டு அப்படி இப்படின்ட்டு இருக்க. இம்மா தாயி, நான் எதுவுமே சொல்லலம்மா, தயவு செஞ்சு அழாத. அப்புறம் சித்தி வந்து என்ன போய் திட்ட போறாங்க. நானும் அப்போ இருந்து பாத்துட்டு இருக்க, ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. தீபி, தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா? இது என்ன உன் வீடோ, உன் இடமோ, உன் பெட்டோ? ஆள பாரு, போறியாம்மா போறியா? ஒழுங்கு ஓடி, என்னோட பெட் ஆக்கும். நினைச்ச வந்து ஒன்னா நின்னாலே சண்டை தானேன்ட்டு. என்னடி இப்ப எதுக்கு அவ அழுறா? ஆமா, எனக்கு என்ன தெரியுமா அவ அழுதான்ட்டா. அவள்கிட்ட போய் காளு, சரியா? சும்மா என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு வையன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் பூமாரி அழுவுற? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் அழுறேன். சும்மா அழுவுறியா? சும்மா எதுக்குடி அழுவுற? ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற நேரத்துல சும்மா தான் அழுவுறேங்கல்ல, விடுங்க. ஏன் அஞ்சலி, என் கலரை விட உன் கலர் அழகா இருக்குடி. ஆமா, ரொம்ப முக்கியம். அங்க பாரு, ரெண்டுக்கும் சண்டை நினைக்க. ஒன்னு அழுதுட்டு இருக்கு, ஒன்னு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கு. என்னது சண்டையா? இவ்வளவு சும்மா இருக்க மாட்டாளோ பழைய கிளம்புற நேரத்துல. ஏடி கேட்டதுக்கும்
போடுறது, இல்லனா யாரையாச்சும் அழ வைக்கிறது, இல்லனா திங்கிறது. இந்த மூணு தான் தெரியுமா? இங்க பாரு, இன்னைக்கு நான் நல்லா சிரிச்ச மூஞ்சா இருக்கணும்னு நினைச்சிட்டேன். எல்லோ கலர்ல Dress போட்டு பாக்குறதுக்கு நல்ல ஏஞ்சல் போல இருக்க. அழகா இருக்கணும்னு நினைச்சிட்டேன். தேவையில்லாம என்ன ஏதாவது சொல்லி கோவப்பட வச்சு அழ வச்சுட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் ஃபங்க்ஷனுக்கே வர மாட்டேன், வீட்லயே உட்கார்ந்துருவேன். நீ வரலன்னு யாரடி அழுதா? அவ தானடி நல்லா இருக்கணும், அவளை அழ வச்சிட்டு இருக்க. எம்மா, நான் ஒண்ணுமே சொல்லல. அவளை சும்மா நாட்டுக்கு அழுகுறா. அவ தொட்டாச்சிருங்கி மாதிரி. ஏன் பூமாரி, நான் உன்னை என்ன சொன்னேனா? நான் எதுவுமே சொல்லல தானே. சித்தி, உங்களுக்கு எங்க அப்பா உண்மையிலே போன் அடிச்சு என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களா? ஆமா, 4 நாளைக்கு முன்னாடியே அடிச்சாங்க வீட்டை பார்க்க வர சொல்றதுக்கு. நீ தானே எக்ஸாம்னு சொல்லிட்டு இருந்த, அதனாலதான் வேண்டாம்னு நினைச்சேன். பொய். அப்ப இவ சொல்றா எங்க அப்பா போனே அடிக்கலன்ட்டு. நினைச்சேன் இவதான் ஏதாவது வந்து உளறி இருப்பான்ட்டு. ஏன் தீபி, உனக்கு சும்மா இருக்க முடியாது? பூமாரி, சரியான ஆளுதான் நீ. சரியான ஆளுதான்ப்பா. நீ தானே சொன்ன எங்க அப்பா எனக்கு போனே அடிக்கலன்ட்டு. சித்தி சொல்றது உண்மையா, நீ சொல்றது உண்மையான்னு சித்திட்ட கேட்டா தானே தெரியும். அதுக்குன்ட்டு நீ என்ன மாட்டி விடுவியோ? ஐயோ பவன், உன்கிட்ட வந்து சொன்னேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சித்தி, எங்க அப்பா உண்மையிலே போன் அடிச்சாங்களா இல்லையான்னு சொல்லுங்க. எங்க அப்பா அடிச்சு என்ன கூப்பிட்டா நான் வரல ஃபங்க்ஷனுக்கு, நான் வீட்ல இருக்க போறேன். ஏ லூசு, உங்க அப்பா அடிச்சு கூப்பிடாம தான் நம்ம இப்படி கிளம்பிட்டு நிக்கமா? அது இல்ல, 4 நாளைக்கு முன்னாடி. தீபி, உன் பல்ல தட்ட போறேன் பாரு. சொல்லுங்க, 4 நாளைக்கு முன்னாடி அடிச்சாங்களா இல்லையா? சித்தி சொன்னது பொய்யா? அப்போ உண்மையிலே அடிச்சாங்கம்மா. நான் தான் சொன்னேன் அவளுக்கு எக்ஸாம் இருக்கு, படிச்சுட்டு இருக்கான்ட்டு. அதனாலதான் வேணான்னாங்க. ஃபங்க்ஷன் வச்சிருக்கலையாவது கூட்டிட்டு வாங்க, பூமாரி 1 வாரத்துக்கு அங்க தங்கட்டும் தான் சொன்னாங்க. நீ அங்க தங்க மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்ட்டு, இல்ல வேண்டாம் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அவ வருவான்ட்டு சொல்லிட்டு வந்தேன். உண்மையிலே தான் சொல்றீங்களா? ஆமா, பொய் சொல்லி என்ன ஆக போகுது? உண்மையில தான் சொல்றேன். உங்க அப்பா கூப்பிட போய் தான் நம்ம இப்ப கிளம்பி இருக்கோம். இல்லனா கிளம்புவோமா? யோசிச்சு பாரு. உங்க அப்பா தானே ட்ரெஸ் எடுத்து தந்திருக்காங்க. அப்பாவா ட்ரெஸ் எடுத்து தந்தாங்க எங்க 2 பேருக்கும்? அப்பா தான் காசு தந்தாங்க, நாங்க போய் எடுத்தோம். அப்படியா? அப்ப எங்க அப்பாவே வந்து எடுத்திருக்கலாம்ல. ஃபங்க்ஷன் வேலை இருக்குல்ல, வீடு ஃபினிஷ் ஆகணும்ல. என்ன பேசுற நீ பூமாரி? எல்லாம் இந்த நிக்கல்ல, இந்த அரவண்டு இவ்வளவு தான் வந்திருக்கும். உன நம்மள பிடிச்சு திட்டுவாங்க. கையில ஒரு பர்ஸ் வேற, பெரிய மனசுக்கு. சரி கிளம்புவோமா எப்படி? அப்போ சரி. இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படி கிளம்ப முடியும்? சரி, நான் போய் மூஞ்சியை கழுவிட்டு வர்றேன். அஞ்சலி, என்ன பூமாரி, இவளுக்கு எப்படி தெரியும் அவங்க அப்பா ஃபோன் பண்ணாதது? நான் தான் 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சாங்க, சரி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கூப்பிட்டா இவ ஏதாவது நினைப்பாளான்னு நினைச்சேன். இவ என்னன்னு பார்த்தோம்னா டக்குன்னு இப்படி சொல்றா. ஒருவேளை நான் கதிர்கிட்ட பேசிட்டு இருந்ததை இவ ஒட்டு கேட்டிருப்பாளோ? ஏண்டி அறிவில்லாதவளே, உன்னை யாரடி மாமா கிட்ட பேச சொன்ன இதை பத்தி? இவ தூங்கிட்டு இருந்தாடி. நைட்டு மணி 12 அப்பதான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் பாத்துக்கோ. இவளுக்கு தான் பாம்பு கதைன்னு உனக்கு தெரியும்ல, எதனாலும் ஒட்டு கேப்பான்ட்டு. இவகிட்ட வச்சா நீ சொல்லிட்ட. நல்ல வேலை பூமாரியை சொல்லி சமாளிச்சுட்டேன். இல்லனா அவ்வளவுதான், அப்ப ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டேன்னு நிக்கா பாரு. இருந்தாலும் அவர் அப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல. அவருக்கு என்ன வேலையோ தெரியல. நேத்து போன் அடிச்சு அவங்க தானே கூப்பிட்டாங்க, வேற என்ன? கூப்பிட்டாங்க தான், இருந்தாலும் பூமாரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூப்பிடுறது தானே முறை. அன்னைக்கு பூமாரி நம்ம வீட்ல இருந்து கூப்பிட்டு வந்தது அவருக்கு கோவமா இருந்திருக்கும், புரியுதா? அதனால அப்படி செஞ்சிருப்பாரு. நம்ம இதெல்லாம் பெருசுப்படுத்த வேணாம். பூமாரி நம்ம வீட்ல இருக்கதானே நமக்கு நல்லது. ஆமா, இவளை அங்க அனுப்பி என்ன செய்ய? அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பூமாரி மேல பழிய தூக்கி போட்டுருவாங்க. நம்ம பாத்துக்கிறது தான் நல்லது. ஆனா இந்த தீபி இருக்கா பாரு, அவளை திருத்தவே முடியாது. எங்கடா சண்டை வரும் நிக்காடி. அதான் தெரிஞ்ச விஷயம் தானே. இதுங்களை வச்சுக்கிட்டு என்னன்னு சமாளிக்க போறோமோ தெரியல. சரி வா, நான் தலையை கூட கட்டாம ஏதோ சவுண்டு கேக்குதுன்ட்டு வந்தேன் தெரியுமா? அதானே, சரி சீக்கிரம் வா கிளம்பலாம்.